என்னக்கா இது? ராணி பிறந்த நாடு, அதை கொண்டாடணும் தானே அலங்காரம் பண்ணி விட்டோம். அதையெல்லாம் கழிச்சிட்டு அலங்காரமா வந்து நிக்கிறிய. எனக்கு ஒண்ணும் அலங்காரம் வேண்டாம், போங்கடி. இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ருக்கு, பூவும் குங்குமம் எடுத்துட்டு வா. பூவை மட்டும் நீ வச்சுக்கோ போ. நீ அலங்காரம் பண்ணிக்கலன்னா ராணி கோவிச்சுக்கோ. ஆமா, நான் சொல்றதை கேளு. அப்ப வச்சோடு என்ன சொல்றீங்க? அண்ணி அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. இதோ பார், வீட்டுக்கு தண்ணி வந்திருக்குது. அண்ணன் பட்டாளத்தில் குண்டடிப்பட்டு செத்துட்டாங்க. ஏற்பட்ட துயரத்தை கூட உணர முடியாத நிலையில் இருக்கே அக்கா. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அண்ணன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரா? அவருக்கு இந்த ஆபத்து தான் வந்திருக்குமா? உங்களுக்கு இந்த கேடிதான் ஏற்பட்டிருக்குமா அண்ணி? அத்தா, உங்களை நான் மதிக்கிறேன், என் மனசார நேசிக்கிறேன். அதுக்காக எங்க அக்காவை கண்டுபிடி திட்டாதீங்க. காலம் போயிடும், வார்த்தை நின்றுடும். நிறுத்துங்க. எங்க அக்கா கொஞ்சம் படபடன்னு பேசும், பார்வைக்கு கவர்ச்சியா உடுத்தும், எல்லாருகிட்டையும் கலகலன்னு பழகும். அதை தப்பா நினைச்சுக்கிட்டு பெத்தவ கதற கதற குழந்தைய தூக்கிட்டு போனாரே உங்க அண்ணன். அந்த அதிர்ச்சி தானே எங்க அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. புத்தி பேதலிக்கிற அளவுக்கு பிள்ளை பாசம் இருக்கிற இவளை பிரிஞ்சு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ. அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியது கவனிக்குமா. ஐயா கொண்டுட்டு போன குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, ராணிய காணுமே. எங்க ராணி? அம்மா, ராணி, 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 இல்லை, ராணி, 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 உணர்வு, ராணி, உணர்வு, ராணி, இல்லை, ராணி. நீ யாரு? ஏன் இப்படி ஓடி வந்த? உங்க அப்பா பார்க்க வந்தேன். அப்பா எங்க இருக்காரு? ரயில்ல வருவாங்க. ரயில்லையா? நீ தனியாவா வந்த? இல்லையே, உங்க தாத்தா கூட வந்தாரு. எங்க உன் தாத்தா? பின்னாடியே வந்துட்டே இருந்தாரு. என்ன தைரியம் உனக்கு? ஏமா தனியா அப்படி ராத்திரில ஓடி வரலாமா? ராணி, 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 தம்பி, நீங்க நல்லா இருக்க. தக்க சமயத்தில் வந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். அது இருக்கட்டும், குழந்தை எப்படி அஜாக்கிரதையா விடலாமா? ஆபத்து ஏற்படாது. நான் ஜாக்கிரதையாத்தான் இருந்தேன், கொஞ்சம் இன்னைக்கு ஏமாந்துட்டேன். அது நடந்தது வேறங்க. இந்த குழந்தையோட அப்பா அடிக்கடி ரயில்ல வர்றது வழக்கம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அதனால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுச்சு. இருமா, சட்டை போட்டு வந்துடுறேன். போய் சட்டை போட்டு வந்து பார்க்கறேன், அதுக்குள்ள ஓடி வந்துருச்சுங்க. குறும்புக்கார பொண்ணு. ஆமா, நீங்க யாருங்க? என் பேர் கேப்டன் சரவணன். நான் மிஸ் நல்ல சிவங்கிறவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் நல்ல சிவன் தான். நீங்க எந்த நல்ல சிவத்தை சொல்றீங்க? என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தின்னு இருக்காரு. அவருடைய மகள் ராணிய நல்ல சிவங்கிறவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். அதே நல்ல சிவன் தானா? கேப்டன் மூர்த்தியோட குழந்தை தான் இது. பிரியா, என் நண்பனுடைய மகளையை நான் காப்பாத்துறேன். ஆக நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும். தம்பி, ஏங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பானே, வாங்க வீட்டுக்கு போவோம். இந்த பெட்டி சாமான கதையை எடுத்துட்டு போய் வாங்க. ராணி, போமா, உட்காருங்க. ஆமா, நீங்க எதுக்கு அந்த பக்கமா வந்தீங்க? குழந்தைய பார்க்கவும் உங்ககிட்ட மூர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் பஸ்ல வந்து இறங்கினேன். உங்க முகவரி விசாரிச்சேன். அங்க சொன்னாங்க இந்த குறுக்கு வழியா வந்தா சீக்கிரமா உங்களை சந்திக்கலாம், இந்த வீட்டுக்கு வரலான்னு. அதனால வந்துட்டு இருந்தேன். எந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு விரும்பினேனோ அதே குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாற்ற வேண்டி வந்துட்டு. தம்பி, குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டதுங்கிற விஷயத்த தயவு செய்து மூர்த்தி கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா அதை மூர்த்தி கேள்விப்பட்டா துடிதுடிச்சு போயிடுவாருங்க. ஐயா, மூர்த்தி அந்த நிலையை கடந்துட்டார். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி இப்ப உயிரோட இல்லை. ஐயா, தயவுசெய்து பதறாதீங்க.
குழந்தைக்கு தெரிஞ்சா விபரீதமாயிடும். தப்பி இனி அந்த குழந்தைய வச்சு நான் எப்படி காப்பாத்த போறேனே தெரியலையே. அதைத்தான் எங்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லி இருக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. புரியுது. இந்த மூர்த்தியினுடைய கடிதம். தம்பி இப்ப புரிஞ்சு வச்சுங்க. ஆஹா, நட்புனா இப்படியில இருக்கணும். ஐயா, நான் மூர்த்திக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்கு. நான் மாற்றலாகி மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க. குழந்தைய அவங்க உயிருக்குயிரா பாதுகாத்துக்குவாங்க. ஆமா, நீங்க மொத்தம் தனியா இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்கல. எல்லாம் உன்னை பத்தி தாமா. ராணி இப்ப எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? உங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்காருமா. ஏன் தனியா வந்திருக்காரு? அப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அப்பாவுக்கு லீவு கிடைக்கல. அவர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு தான் நீ வந்தியா? ஆமாமா, உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். அவரு கூட நீ போகணும். நீ ரொம்ப சமத்தா இருக்கணும், தெரியுதா? ஆமா, இவரு யாரு? சித்தப்பா. அப்படிங்க அப்பா மாதிரி வச்சுக்கேன். இவரு உங்க அப்பா? ராணி, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்குதா? என் கூட வர்றியா? அடே, நான் கூப்பிட்ட உடனே வர்றேங்கிறியே. என்ன, இந்த தாத்தா தான் என்னை எங்கேயே போட்டு அடைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பாப்பா போலாம். தாத்தா தாத்தா பை பை. பெரியவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தப்புன்னு சொல்லு. தப்பு தப்பு தப்பு. என்ன அறிவு! இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அவர் கொடுத்து வைக்கலையே.